வக்ஃபு போர்டு கவுன்சில்ல இஸ்லாமியர்கள் தவிர நான் முஸ்லிம்ஸ் இருக்கணும்னு கொண்டு வந்திருக்கான். நான் கேக்குறேன், இங்க இருக்கக்கூடிய சங்கர மடத்துல அதுக்கு 10,000 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. நீ சொல்ற இந்து மக்களுக்கான சங்கர மடத்துல இங்க இருக்கக்கூடிய சித்திக்கு என்ன பண்ற இஸ்லாமியர்களை நீ மெம்பரா சேர்க்க வேணாண்டா. சத்ய பிரபு போன்ற பார்ப்பனர் அல்லாத எங்களைய மெம்பரா சேர்க்க முடியுமா? எப்படி இன்னைக்கு என் தாத்தன் பாட்டன் பூட்டன் எங்களினுடைய முன்னோர்கள் எப்படி கஷ்டப்பட்டு கட்டினாங்களோ அதுல அவன் உள்ள உட்காந்துக்கிட்டு 2 சொம்பு தண்ணியை தெளிச்சு விட்டு நீ எல்லாம் உள்ள வந்தா தீட்டுடான்னு எப்படி எங்களுடைய மொத்த சொத்துக்களையும் வருமானத்தையும் தங்களுடைய கட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. அது போல இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களினுடைய சொத்துக்களை கையகப்படுத்தி இஸ்லாமிய மக்களை பொருளாதார ரீதியாக வெறுமையானவர்களாக ஆக்கி இஸ்லாமிய மக்களை கட்டுப்படுத்தணுங்கிற நோக்கத்தோட கொண்டுட்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் தான் இந்த சட்டம். இவன் நினைக்கிற மாதிரி இஸ்லாமிய மக்களை அடக்கி ஒடுக்க முடியுமானா உலகத்துல எவனாலையும் முடியல. ஏன்னா இஸ்லாத்துக்குன்னு ஒரு தனி பவர் இருக்கு, இஸ்லாமிய மக்களுக்குன்னு ஒரு தனி குணம் இருக்கு. அந்த போராட்ட குணத்துக்கு முன்னாடி இந்த மோடி கேடி மஸ்தானாலையும் முடியாது. அப்ப இந்த சட்டத்துக்கு எதிராக சாதி மதத்தை கடந்து நாமெல்லாம் ஒன்னு சேர்ந்து தேவைப்பட்டா நாங்க அல்லாஹு அக்பர்னு சொல்லுவோம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லுவோம், ஜெய் பீம்னு சொல்லுவோம். ஒற்றுமையா நாம நின்னு போராடினால் மட்டும்தான் பாஜகவை தமிழ்நாட்டில இருந்து ஓட ஓட விரட்ட முடியும்னு சொல்றேன்.